ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, சிஜிஎல் ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 5. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறேன்னா பார்த்துட்டு இதையும் பாருங்கள். ஸோ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண உங்களால் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம எய்மே என்னென்னா 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ கண்டினியூஸாக கொஷின்ஸை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் செட் வந்து அதிகமாக போட தான் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் அப் டு எக்ஸாம் இருக்கும். ஸோ எந்தளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேரெக்டாக கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா சிஜிஎலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஷின் பார்த்தலாமா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அனாலஜி பேஸ்டு கொஷின் தான். ஸோ ஸ்கல்ப்டருக்கு வந்து கார் கொடுத்துருக்காங்க. தென் ஆத்தருக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. அதாவது ஸ்கல்ப்டர் வந்து என்ன பண்ணுவார்னா, கார்வுனா என்னன்னா, நம்ம அதை ஒரு சிலை ரெடி பண்ணுறோன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், செதுக்கி பர்ஃபெக்டாக ரெடி பண்ணுவோம்ல, அதோட ப்ராசஸ் தான் நம்ம கார்வுன்னு சொல்லுவோம். அதேமாதிரி ஆத்தர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும், இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று எழுதுறாரு, புக்கு எழுதுறாருன்னா அவர் என்ன பண்ணுவார், ரைட் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ இப்போ ரைட்டிங் மூலிமா தான் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அப்போ இங்கே வந்து ரைட்டிங் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். ஸோ நம்ம இப்போ செகண்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ திருப்பியும் அகெயின் என்ன சொல்கிறது, அனாலஜிக்கு, அதாவது வேர்ட் அனாலஜி தான் கேட்டிருக்காங்க. ஸோ எம்பிரீசியம். ஓகேங்களா? ஸோ எம்பிரீசியம் கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷனலிசம்னா என்னன்னு கேட்குறான். ஸோ ரேஷனலிசம்னா நம்மளுக்கு தெரியும் லாஜிக்ன்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து ஆப்ஷன் 2 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ எமோஷனல் வராது, பர்செப்ஷன் வராது, இன்ட்யூஷனும் வராது. ஓகேங்களா? ஸோ லாஜிக் தான் வரும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. நம்ம தேர்ட் கொஸ்டின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? ஸோ ஏலேருந்து டி வந்திருக்கு. ஓகே, தென் ஜி வந்திருக்கு. ஸோ ஏலேருந்து டிக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், +3 பண்ணுறோம். டிலேருந்து ஜிக்கு +3 தான். ஸோ ஜி வந்து நம்மளுக்கு 7 தெரியும். ஸோ +3 பண்ணால் we know 10. ஸோ 10 இஸ் நத்திங் பட் ஜே. ஸோ ஜேல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 1 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஸோ ஃபோர்த் கொஷின் போயிடலாமா? ஸோ இதில் என்ன ஃபிட்டஸ் பண்ணுறாங்க, சிங்கிள் லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக தான் இருக்கும். சியிலேருந்து இ வந்திருக்குப்பா. சியிலேருந்து இக்கு +2 பண்ணுறாங்க. ஸோ இலேருந்து ஜிக்கு என்ன பண்ணுறோம், +2 தான் பண்ணுறோம். தென் ஜிலேருந்து +2 பண்ணால் we get 9. 9 இஸ் நத்திங் பட் ஐ. ஸோ ஐயில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஃபோர்த் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் ஆப்ஷனோ தேர்ட் ஆப்ஷனில் தான் ஆன்சர் இருக்குது. தென் ஐலேருந்து +2 பண்ண கேலேருந்து +2 பண்ணால் எம். ஸோ எம்லேருந்து +2 பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். என்ன வரும் நம்மளுக்கு, 15 வரும். நத்திங் பட் ஓ. ஸோ அப்போ செகண்ட் லெட்டர் ஓ இருக்கிற மாதிரி தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா? ஸோ நம்ம 5th கொஷின் பார்த்துடலாம். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதே மாதிரி தான் ஃபஸ்ட் லெட்டர் டு ஃபஸ்ட் லெட்டர் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். கேலேருந்து எல் வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, +1 பண்ணுறாங்க. எல்லேருந்து எம்முக்கு +1 தான். தென் எண்ணுக்கு +1 தான். என்லேருந்து +1 பண்ணால் ஓ வரும். அப்போது 3 ஆப்ஷன் ஓவில் இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் லெட்டர் செக் பண்ணிடலாம். எம்லேருந்து ஓ வந்திருக்கு ஃபைட்டர்ஸ், +2 பண்ணுறாங்க. ஓலேருந்து கியூக்கும் +2 தான். தென் கியூலேருந்து எஸ்ஸுக்கும் +2 தான். ஸோ எஸ்லேருந்து +2 பண்ணால் நமக்கு யூ வரணும். அப்போ செகண்ட் லெட்டர் யூ வர மாதிரி எனக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா ஃபீட்டர்ஸ்? எத்தனை கோடட் கொஷின் கேட்பாங்க தெரியல. அதாவது ஏபிசிடி வச்சு கேட்டிருக்காங்க, ஏகப்பட்ட கொஷின்ஸ். லீவ் இட். ஏலேருந்து சி வந்திருக்குப்பா, +2வா? ஓகே. தென் சிலேருந்து இ வந்திருக்கு, +2 தான். தென் ஜி வந்திருக்கு, +2. ஸோ +2 பண்ணால் நம்மளுக்கு ஐ வரணும். ஸோ ஐயில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனும் ஃபஸ்ட் ஆப்ஷனும் இருக்குது. சூப்பர். தென் செட்லேருந்து எக்ஸ் வந்திருக்கு, -2. தென் எக்ஸ்லேருந்து விக்கு -2 தான். தென் டீக்கும் -2 தான். டீலேருந்து -2 பண்ணால் வி கெட் ஆர். ஸோ ஆர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், செகண்ட் லெட்டரில் எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. 7th கொஷின் பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ்? திருப்பியும் அதே மாதிரி கொஷின் தான், லீவ் இட். ஸோ இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் ஃபஸ்ட் லெட்டர் டு ஃபஸ்ட் லெட்டர் பார்த்துருவோம். டபிள்யூலேருந்து டி வந்திருக்கு, என்ன பண்ணுறாங்க, -3 பண்ணுறாங்க. தென் டீலேருந்து கியூக்கும் -3 தான், எண்ணுக்கும் -3 தான். ஸோ என்லேருந்து -3 பண்ணால் வி கெட் கே. ஸோ கேல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம செகண்ட் லெட்டர் செக் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிரும். பிலேருந்து எஸ் வந்திருக்கு, -3 தான். தென் பிலேருந்து எம்முக்கும் -3 தான். ஸோ எம்லேருந்து ஜேக்கு -3. ஸோ ஜேலேருந்து -3 பண்ணலாம் ஃபைட்டர்ஸ்.
வி கெட் 7. அப்போது ஜியை டினோட் பண்ணுது. அப்போ செகண்ட் லெட்டர் ஜி வர மாதிரி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. 8th கொஷின் போயிடலாமா? பாடி இப்போ தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின் வருது. ஸோ இது வந்து ஈடுகைட்டில் கேட்குற நியூ மாடல் கொஷின். அதாவது அட்ரஸ் கொடுத்துருவாங்க, அது சிமிலராக இருக்கிற மாதிரி எந்த அட்ரஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படின்னா விச் 2 ஆப்ஷன் வந்து ஓகேங்களா, 2 அட்ரஸ் வந்து சேமாக இருக்குது, அது எந்தெந்த ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்கள், நம்பர் எல்லாம் காமனாக இருக்குது, அப்போ பிரச்சனை இல்லை. தென் நீங்கள் பாருங்கள் 4th பி வந்திருக்கு, ஆனால் எல்லாத்துலையும் ஏ இருக்குது. அப்போ 4 வராது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் இது ரெண்டுத்துல தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்படி பாருங்கள், A.con 22 பார் ஏ கமா பைன் க்ளோவ் அப்பார்ட்மெண்ட்டா, அப்பார்ட்மெண்ட்ஸு கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. தென்னு அகமதாபாத் இங்கே 000 வந்திருக்குப்பா இந்த 3ல். ஸோ அப்போ 3யும் வராது. அப்போ 1 and 2 தான் ஐடென்டிக்கல். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸி கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். நவ் ஐ சால்வ் த 9th கொஷின். ஸோ ஃபஸ்ட் லெட்டர்லேருந்து ஃபஸ்ட் லெட்டர் பார்ப்போம். டபிள்யூலேருந்து Z வந்திருக்கு. ஸோ +3 பண்ணுறோமா? அப்போ ஜிலேருந்து +3 பண்ணால் we know 10. 10 இஸ் நத்திங் பட் ஜே. ஸோ ஜேல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அண்ட் 4th ஆப்ஷன். தென் நவ் வி see த செகண்ட் லெட்டர். ஏலேருந்து டி வந்திருக்கு. ஏலேருந்து டிக்கு என்னப்பா பண்ணுறோம்? +3 தான். ஸோ ஓலேருந்து +3 பண்ணுங்கள், என்ன வருது? ஓலேருந்து +3 பண்ணால் நமக்கு 18 வரும். 18 இட்ஸ் நத்திங் பட் ஆர். அப்போ செகண்ட் லெட்டர் ஆர் வர மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 is the right answer for question number 9. Next question போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? அகெயின் அட்ரஸ் பேஸ்டு கொஷின். ஸோ விச் ஆப்ஷன் இஸ் ஐடென்டிக்கல்? ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் இஸ் தான். ஓகேங்களா? பிரியா சர்மா 15 பார் பி லேக் வியூ காலனி அண்டு சென்னை 00045. ஸோ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனை பார்ப்போம். பிரியா சர்மா காமனாக இருக்குது. 15 பார் பி இங்கே சி வந்திருக்கு, அப்போ 3 வரக்கூடாது. 3 வரது கேன்சல் பண்ணிவிடுங்க. தென் 15 பார் பி, தென் லேக் வியூ காலனி, ஓகே சென்னா இருக்குது, சென்னை வரணும், அப்போ ஒன்லி 4 கேன்சல் அவுட்டு. தென்னு இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் பார்க்கணும். சென்னை அண்டு 60045 இங்கே 1 வந்திருக்கு. 45 நம்மளுக்கு 45 தான் தேவை இங்கேனா, நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் 45 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்ட் ஒன்லி தான் ஃபைட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 ஒன்லி எங்கே இருக்குன்னு பாருங்கள், தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். இந்த கொஷின்லாம் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டியதோ வரி பண்ணுறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ப்ராப்பராக அனலைஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக எதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, எப்படி நம்ம அதை எலிமினேட் பண்ண போகிறோம், எது காமனாக இருக்குன்னு செக் பண்ணாலே ஆன்சர் பண்ணிடலாம் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம். ஓகேங்களா? இப்போ நம்ம 11th கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ 8 people sitting in a 2 parallel line. ஓகேங்களா? ஸோ அப்போ 1 2 3 4. ஓகேங்களா? தென் 1 2 3 4. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ, இது வந்து செகண்ட் ரோ. அப்படி வச்சுப்போம் நம்ம, ஏன்னா அப்படி தான் அவங்க டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து யார் இருக்காங்கன்னா 1 2 3 4 இருக்காங்க. செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 6 7 8 9 இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ரீட் பண்ணலாமா? ஸோ என்ன ஃபைட்டர்ஸ் கொடுக்குறாங்க? 1 and 2 ஆர் நாட் சீட்டட் எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த எண்டு அண்டு 1 இஸ் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் 2. ஓகேங்களா? அதாவது 1 2 பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் எண்டில் வரலையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 சீட்ஸ் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் 2. ஸோ 2க்கு இமிடியட் லெஃப்ட்டில் 1 வராரு. என்ன பிரவீன் 2க்கு ரைட்டில் 1 போகிறோன்னு கேட்கலாம் நீங்கள். ஏன்னா இங்கே எல்லாம் சவுத்து ஃபேஸ் பண்ணுறாங்களே. ஸோ சவுத்து ஃபேஸ் பண்ணும்போது திரும்பி இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு லெஃப்ட் வந்து ரைட்டாக மாறிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது 2 பேர் இங்கே தான் வராங்க. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பாருங்கள் 9 and 7 ஆப்போசிட் ஆஃப் 1 and 2 அண்ட் 7 6 எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் ஆஃப் 1. ஓகே, அப்போ 9 7 வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு 2 ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொல்லியாச்சு. சூப்பர். தென் நெக்ஸ்ட் பாருங்க ஃபார் 7 இஸ் நாட் இமிடியட் நெய்பர் ஆஃப் 6. அப்போ இங்கே தான் 6 போட்டாகணும், தென் இங்கே தான் 8 போட்டாகணும். ஓகே, ஸோ கொஷின் என்ன? வாட் இஸ் த ஹூ சிட்ஸ் த எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்ட் ஆஃப் த ரைட் கார்னர் ஆஃப் த செகண்ட் ரோ ஃபேஸிங் நார்த்து. ஸோ செகண்ட் ரோவில் ஃபேஸிங் நார்த்தில் ரைட் எண்ட் இது தான். அதில் யார் இருக்குதுன்னா 8 இருக்காரு. ஸோ அப்போ 8 எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. ஓகேங்களா? சூப்பர் ஃபைட்டர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், டார்கெட்டை வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. அதாவது டிஏவை இன்டர்சேஞ்ச், ஜஸ்ட் அது ஒரு பொசிஷனை வந்து மாற்றுறாங்க. அதேமாதிரி ஜிஆருக்கு மாற்றுறாங்க, இடிக்கு மாற்றுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஐடபிள்யூ வருமா, தென் டிஎன் வரணும். ஸோ ஐடபிள்யூ டிஎன் வர மாதிரி நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, அதுவும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12.
நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். ஏலேருந்து செட் வந்திருக்கு. ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் லெட்டராக இருக்கலாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு -1 பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஏக்கு ஆப்போசிட் ஜெட்டுன்னு தெரியும், சிக்கு ஆப்போசிட் நம்மளுக்கு எக்ஸ்ன்னு தெரியும். ஸோ எக்ஸ் கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி எக்ஸ் வரலன்னா நம்மளுக்கு சிக்கு இருந்து 1 மைனஸ் பண்ணி நம்மளுக்கு பின்னு வந்திருக்கணும். ஸோ பி ஆப்ஷன் இல்லை, அப்போ எக்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. ஓகேங்களா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். ஸோ என்ன சொல்கிறது, கேலேருந்து எம் வந்திருக்கு. ஸோ கேலேருந்து எம்முக்கு என்னப்பா பண்ணுறாங்க, கே வந்து 11ன்னு தெரியும், எம் வந்து 13ன்னு தெரியும். ஸோ +2 பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம பிலேருந்து +2 பண்ணால் நமக்கு டி வரணும். ஸோ டியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, தென் ஆர்லேருந்து டி வந்திருக்குப்பா. ஸோ +2 தான். அப்போ எல்லேருந்து +2 பண்ணால் நம்மளுக்கு என் வரணும். ஸோ அப்போ என் வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. தென் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா, ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. சூப்பர். Now I solve the 15th question. சூப்பர். ஸோ does not belong to the group. ஓகே, ஸோ 3 ஆப்ஷன் சேமாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேம்னா சேமாக லெட்டர்ஸ் இருக்காது, லாஜிக் சேமாக இருக்கும். பட் நம்ம டிஃப்ரெண்ட்டான லாஜிக் தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ சிம்பிளான கொஷின் தான். ஸோ பார்க்க தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எம்மிலிருந்து எல் வந்திருக்கு, என்ன பண்ணுறாங்க -1, தென் கேக்கும் -1 தான் கரெக்டு. ஸோ பிலேருந்து ஆக்சுவலி இது ஓ பாஸ் 0 இல்லை, ஓ -1 பண்ணுறாங்க. தென் ஓலேருந்து -1 பண்ணால் என்ன கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி டிலேருந்து எஸ்க்கு -1, ஆருக்கு -1 கரெக்டாக இருக்குது. டபிள்யூலேருந்து விக்கு -1, தென் யூக்கு -1. ஸோ லெட்டர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குப்பா. தென் 1 இருக்குது, 2, 3, அதாவது +1 +2 +3 இப்படி போடுறாங்க. தென் 4, 5, 6 இதுக்கும் 1 தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. தென் 7, 8, 9 இதுலேயும் கரெக்டாக இருக்குது. 10, 11, 12 எல்லாமே கரெக்டாக இருக்குப்பா. தென் நம்ம இப்போ லெட்டருக்கு தான் வரணும். ஸோ லெட்டரில் பாருங்கள் கரெக்டாக 3 லெட்டர் டிஃப்ரெண்ட்டான லெட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் டிஃப்ரெண்ட்டான லெட்டர் கொடுத்துருக்காங்க. தென் இதுலேயும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பாருங்கள் இந்த 4th ஆப்ஷனில் பாருங்கள் 3 லெட்டருமே சேமாக கொடுத்துருக்காங்க, அதுதான் தப்பு. நீங்கள் எல்லா ஆப்ஷன்லையும் பாருங்கள், இல்லை அண்டு சிம்பிள் இருக்குது. தென் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் இருக்குது, @ இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது, பவர் சிம்பிள் இருக்குது, அண்ட் ஸ்டார் இருக்குது. பட் வேற இந்த 4th ஆப்ஷனில் எல்லாமே சேமாக இருக்குது சிம்பிள்ஸ்லாம். ஸோ அப்போ ஆப்ஷன் 4 தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கம்பேர்ட் டு அதர் 3 ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. நெக்ஸ்ட் 16th கொஷின் பார்த்தா நம்ம ஃபைட்டர்ஸ், blood related question. Yeah, so F is the mother of G. Okay, then H is the wife of G. ஓகே, அப்போனா இவர் வந்து ஹஸ்பண்டு, அப்போ ஹெச் தான் வந்து ஒய்ஃபு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஐ இஸ் த டாட்டர் ஆஃப் ஹெச், ஐ இஸ் த டாட்டர் ஆஃப் ஹெச். ஓகே, தென் ஹவு எஃப் இஸ் ரிலேட்டட் டு ஐ, எஃப் வந்து ஐக்கு என்ன உறவுன்னு கேட்குறாங்க. நீங்களே பாருங்கள், மதரோட ஃபாதர் இருக்கார்ல, மதரோட ஹஸ்பண்ட் ஃபாதரோட மதர். ஸோ ஃபாதர்ஸ் மதர் இல்லை கிராண்ட் மதர், கிராண்ட் மதர். ஸோ கிராண்ட் மதர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. ஸோ 17th கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாமா. ஸோ எக்ஸ் இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் ஒய். ஓகே, then y is the sister of z. Okay, then z is the mother of w. Then how x is related to w. Okay, so என்ன சொல்றது, மதரோட சிஸ்டரோட ஹஸ்பண்டு. அப்போனா நம்மளுக்கு என்ன சொல்லலாம், நம்மளுக்கு அங்கிள்னு சொல்லலாமா. ஸோ அங்கிள் எங்கே இருக்குது, செகண்ட் ஆப்ஷனில் இருக்கா. ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ஸோ நம்ம இப்போது 18th கொஷின் போயிடலாமா. ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, இந்த கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின். ஓகேங்களா, ஸோ நீங்கள் யூஸ்வலாக டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா வராது, விசிக் நம்பர் கொஷின் தான். பட் இங்கே பாருங்கள் 0.8 வந்திருக்கு, தென் 0.32 வேறு வந்திருக்கு. ஸோ பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. அப்படின்னா நம்ம ஏதோ டிவைட் பண்ணுறோம், அது உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட் 9 ஆல் மல்டிப்ளை பண்ணி 10 ஆல் டிவைட் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா 0.9 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அது எப்படி பிரவீன்னா, 80 இருக்கா இன்ட்டு 9/10. ஸோ 10க்கு 0 கேன்சல் ஆகிடும். 8 9s are 72. ஓகேங்களா, ஸோ 72 இருக்குது. ஸோ இந்த சேம் 72 இன்ட்டு 9/10 இருக்குது. ஸோ இப்போ 9 ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். 18 இருக்குது, 1, தென் 63, 64. ஸோ அப்போ 64.8 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த சேம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த 5, 8, 3, 2 இருக்குல்ல,
இதை வந்து நீங்கள் 0.9 மந்த்லி பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஃபுல்லாலாம் மல்டிப்ளை பண்ணியிருக்க தேவையில்லை. ஜஸ்ட் யூனிட் டிஜிட் செக் பண்ணாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் லாஸ்ட் டிஜிட் யூனிட் 8 வருதுன்ட்டு. ஸோ அப்படி 8 வரா மாதிரி 2 ஆப்ஷன் இருந்தால் மேபி நீங்கள் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படி ஒரே ஆப்ஷன் இருந்தால் டைரெக்டாக பார்த்தே அதுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. நீங்கள் சும்மா சால்வ் பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? அப்படிலாம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் குயிக்காக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி வெரி சிம்பிள் கொஷின். நாட் ஈவன் என்ன சொல்கிறது, சிம்பிள் கொஷின்னு சொல்ல முடியாது. லாஜிக் வந்து சிம்பிளாக இருக்கும். பட் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணால அதுக்கு தான் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் வேணும்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு த 19th கொஷின். ஓகேங்களா? ஸோ என்ன ஃபைட்டர்ஸ் இதில் சொல்கிறாங்க, த லெட்டர்ஸ் இன் த வேர்டு ஸ்பெக்ட்ரம் ஆர் அரேஞ்ச்டு இன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிடலாமா? இல்லை ரீட் பண்ணலாம். ஹவு மெனி லெட்டர்ஸ் ஆர் இந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் சீரீஸ்? ஓகே, நம்ம அரேஞ்சே பண்ணிடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்பெக்ட்ரமா. ஸோ என்ன ஃபைட்டர்ஸ் ஃபஸ்ட்டு வரும்? சி தானே ஃபஸ்ட்டு வரும். சி ஃபஸ்ட்டு வரும். தென்னு இ இருக்குது. அதுக்கப்புறம் என்னப்பா வரும்? சிஇ எம்மு தான் வருமா? ஆமாம், ரைட், எம்மு தான் வரும். ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன இருக்குப்பா? பி இருக்கா? பி இருக்குது. தென் அதுக்கப்புறம் ஆர் இருக்குது, எஸ் இருக்குது, டி இருக்குது. 2 4 6 7, 2 4 6 8. தென் அதுக்கப்புறம் யூ இருக்குது. பர்ஃபெக்ட். ஸோ இப்போ வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸ் போயிடுறாங்க ஃபைட்டர்ஸ். ஏபிசிடி A to Z அதில் போயிடுறாங்க. ஸோ பிட்வீன் த லெட்டர்ஸ் செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட். ஸோ லெஃப்ட்லேருந்து செகண்ட் இ இருக்குது. அண்டு 1 தட் இஸ் தேர்ட் ஃப்ரம் த ரைட்டு. ஸோ எஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் எத்தனை லெட்டர் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் 3 இங்கே கனெக்ட் பண்ணி போட்டுருவீங்க. ஆனால் இங்கே இவங்க வந்து இந்த சீரீஸில் கேட்கல, ஏபிசிடி ஆல்ஃபபெட் சீரீஸ் இருக்குல்ல அதில் கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் இ வந்து 5 எஸ் வந்து 19. ஸோ 2 நம்பருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டு -1 போடுவோம். கரெக்டாக? ஸோ டிஃப்ரென்ஸ் எடுங்க, 14 வரும். தென் -1 பண்ணுங்க, 13 வரும். ஸோ இப்போ 13 எங்கே இருக்குன்னு பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 3 இஸ் த ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். 20th கொஷின். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறாங்க, சூஸ் த ஆட் ஒன் அவுட். ஓகேப்பா. ஓகே, என்ன பண்ணலாம்? ஸோ 2004, 12, 18, 24. ஸோ எல்லாமே மேபி லீப் இயர் போலாமா? 2004 லீப் இயர் கரெக்டு. 12 லீப் இயர் தான். 24 லீப் இயர் தான். பட் 2018 இஸ் நாட் அ லீப் இயர். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த லாஜிக் தான் ஃபைட்டர்ஸ் இருக்கும். இல்லை உங்களுக்கு எதனா வேறு எதனா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். நவ் ஐ மூவ் டு த 21st கொஷின். ஸோ டஸ் நாட் பிலாங் டு த குரூப். ஸோ 3 ஆப்ஷன் சேமாக இருக்கும். தட் வி டோன்ட் நீடு. ஓகேங்களா? ஸோ வாட் வி நீட் த டிஃப்ரெண்ட் ஒன். ஓகேங்களா? ஸோ அது எங்கே இருக்குன்னு இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எஸ்லேருந்து அகெயின் இது வந்து ஓ ஃபைட்டர்ஸ் நாட் 0. ஸோ எஸ்லேருந்து ஓ வந்திருக்கு. ஸோ எஸ்லேருந்து ஓக்கு என்ன பண்ணுறோம், -4 பண்ணுறோமா? அதே மாதிரி ஓலேருந்து கேக்கு -4 கரெக்டாக பண்ணியிருக்காங்க. தென் என்லேருந்து ஜேக்கு -4 பண்ணுறாங்க. எஃப்க்கு -4 கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. டியிலேருந்து ஜெட்டுக்கு -4 கரெக்டாக பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜெட்லேருந்து விக்கு -4 பண்ணியிருக்காங்க. தென் ஆர்லேருந்து எம்முக்கு பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு 18 அண்ட் 13 -5 பண்ணுறாங்க. ஆக்சுவலி நம்மளுக்கு -4 தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஆப்ஷன் 4 இஸ் த டிஃப்ரெண்ட் ஒன் கம்பேர்ட் டு அதர் 3 ஆப்ஷன்ஸ். ஆம் ஐ ரைட்? ஸோ நம்ம இப்போ 22nd கொஸ்டின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். ஸோ ஜஸ்ட்டு அந்த லெட்டர்ஸுக்குலாம் அந்த சைன் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். 20 இருக்குது. எம்முக்கு பதிலாக என்னப்பா, டிவைடா? ஸோ 5. தென் ஜேக்கு பதிலாக +6, கேக்கு பதிலாக -3. ஸோ இது நம்ம போடும் போது நம்மளுக்கு 4 வருது. இதை ஆட் பண்ணால் 10, -3 பண்ணால் 7. ஸோ வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். இதெல்லாம் ஏன்டா சிஜியில் கேட்குறீங்க? வெரி பேட். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 22. ஃபைட்டர்ஸ் இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதாவது 2025 கேட்ட கொஷின். ஓகேங்களா? அதை தான் நான் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கேன்ப்பா. ஈஸியாக இருக்குன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. மேபி வேணால் சொல்லுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இதெல்லாம் வேணாம் ப்ரோ, என்ன நம்ம 2021, 2022 சால்வ் பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ உங்கள் சாய்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த சீரீஸை ஓகே. இல்லை அப்படி இல்லைனா நம்ம அந்த கொஷினும் எடுத்துகிட்டு வருவோம். இல்லை ஆல்டர்னேட்டிவ் போவோமா, இதை 25லேருந்து ஒரு செட்டு, தென் 22 ஆர் 23லேருந்து ஒரு செட்டு. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு தீஸ் கொஷின் பேப்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம்.
ஸோ மைனஸ் மீன்ஸ் டிவைட் சிம்பிள். ஸோ ஃபஸ்ட் நம்ம போடுவோம் 60 இருக்குது, மைனஸ்னால் டிவைட் சிம்பிள் சொல்லிட்டாங்க, டிவைட் 12. தென் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ்ஸுக்கு வந்து மல்டிப்ளைடா யா இன்ட்டு 2. தென் பார் இருக்குது, பார்னா டிவைட் சிம்பிள் தான் ஓகேங்களா. ஸோ டிவைடட் பை மீன்ஸ் டிவைடட் பைன்னு கொடுத்துறாங்களா, மீன்ஸ்னால் மைனஸ் ஓகே, மைனஸு 5. தென் இன்ட்டு சிம்பிள் இருக்குது, மல்டிப்ளைடு பை மீன்ஸ் டிவைடா, நோ வெயிட் மல்டிப்ளைடு பை மீன்ஸ் ப்ளஸ்ஸு யா ப்ளஸ்ஸு 1 ஓகேப்பா. இது கேன்சல் பண்ணால் 5 வருது, மல்டிப்ளைலாம் 10. ஸோ டிஃப்ரெண்ட் எடுத்தால் 5 வருது, தென் ப்ளஸ் 1 பண்ணால் 6. ஸோ 6 எங்கே இருக்குன்னு பாருங்கள், எனக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 யா ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 23. ஓகே, நம்ம இப்போ 24th கொஸ்டின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ். பிளட் ரிலேட்டட் கொஷின், ஈஸியான கொஷின் தான் ஓகேங்களா. ஸோ எம்மோட எம்ஸு மதர்ஸு, பிரதர்ஸு, ஒய்ஃப்ஸு, டாட்டர் வந்து என்னு ஓகே, இவங்க தான் என்னு ஓகே. தென் ஹவு எம் இஸ் ரிலேட்டட் டு என்னு ஓகேங்களா. ஸோ நீங்களே பாருங்கள் என்ன வரும் ஃபைட்டர்ஸ், கசின் வருமா யா. ஸோ என்னன்னா நம்ம அப்பாவுடைய தங்கச்சியோட குழந்தை ஓகேங்களா, கசின், அது கசின் சிஸ்டரோ கசின் பிரதரோ ஓகேங்களா, தட் வி டோன்ட் நோ, பட் இதுக்கான ஆன்சர் வந்து கசின் தான் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 24. சூப்பர். நவ் வி சால்வ் த ஃபைனல் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். அகெயின் பிளட் ரிலேட்டட் கொஸ்டின். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துலாமா. யா எ உமன் வைல் இன்ட்ரடியூசிங் எ மேன் ஓகேங்களா, அதாவது உமன் சொல்கிறாங்க, இஸ் ஒய்ஃப்ஸ் ஒன்லி டாட்டர் இஸ் மை ஃபாதர். ஸோ மைன்றது அந்த உமன் ஓகேங்களா. ஸோ மை ஃபாதர், அதாவது அந்த மேனோட ஒய்ஃப் இருக்காங்களே, ஒய்ஃப்ஸு ஒன்லி டாட்டர் ஆஃப் மை ஃபாதர். அப்போனா ஃபைட்டர்ஸ் அந்த ஒய்ஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உமன் ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யா அந்த ஒய்ஃப் தான் உமனு. தென் ஹவு த மேன் இஸ் ரிலேட்டட் டு உமன்னா ஹஸ்பண்ட் தான் ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான், பட் நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ், 25 கொஸ்டினுமே சால்வ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் 25க்கு 25 எடுத்திருக்கீங்களா இல்லையான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கம்மியாக எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நோ நீட் டு வரி. ஜஸ்ட்டு நீங்கள் கண்டினியூஸாக சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டாப்பிக்கில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, அதுக்கு செப்பரேட் வீடியோ போட முடிஞ்சால் நான் போடுறேன். தென் கண்டினியூஸாக சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், அப்போ தான் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் உங்களுக்கு அக்யூரஸியும் வந்து பார்த்திங்கன்னா 100% வரும் ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்மளுடைய எய்மு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 13 to 14 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இந்த செட்டை கம்ப்ளீட் பண்ணோம் ஓகேங்களா. அதுக்கு வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் ஃபைட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.